சும்மா என்னத்துக்கு உனக்கு கூப்பிடுறாங்க? தெரியல, காஸ்தான்றாங்க. காசா? வா உண்டு பண்ணிடுறேன். கூப்பிடு. காவியா, காவியா வாடி. இப்பதான் வரத்துக்கு வழி தெரிஞ்சுதா? நான் அப்பப்ப காசு தொல்லை பண்றேன். நீ சீட் எடுத்தா காசு கேட்க மாட்டாங்களா? என்னென்ன பேசுற நீ? நீ என்ன பேசுற? ஏய் என்ன பேசுறது? நீங்க தான் கேளுங்க. என்னத்த கேக்குறத? அன்னைக்கு என்ன சொன்னா? இப்ப என்ன காசு கேக்குற? இதெல்லாம் சரியில்லைங்க. 10 மாசம் கட்டி ஆவனாங்க. இது சீட்டு காசுங்க. இது ஒத்துக்கப்படாது. ஏய் நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்கவே மாட்டேன். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோங்க. என்ன வெளியே ஒரே சத்தம்? பாப்பா நல்லவன் வல்லவன் நானி மாணவன் நினைச்சேன். இப்படி பண்றீங்களா? நான் என்ன பண்ணேன்? ஏய் என்ன பண்ண அவங்கள? நான் ஒண்ணும் பண்ணல. சீட்டு காசு கேட்டா தரமாட்டாங்க. உன்னாதான் சொன்னேன் சீட்டு பிடிக்காதுன்னு. இப்ப பாத்தியா நடுவில் யாருக்கு திணிக்கிறது? என்ன பேசுற? நானே பேசி தொலைய. என்ன பேசுற நீ? ஏ ஜில்லு, வாய் நீளுது, ஒழுங்கா பாத்து பேசு. ரோட்ல இப்படி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துற, அதை விடவா? கட்டாதமா வாய் இருக்குதுன்னு. நாங்க கௌரவமான குடும்பம். நாங்க எச்சக்கால குடும்பமா இல்ல எச்சக்கால குடும்பமா? மரியாதை கட்டுப்படும். மவுண்ட் ரோடு மனோகரா? வெறும் மனோகர் தான் என் பேரு. மவுண்ட் ரோட்ல இதுக்கு முன்னால எப்படி இருந்தா நீ? ஒரு டீக்கு காசு இல்லாம நான் வாங்கி கொடுத்த உனக்கு டீ. டீ வாங்கி சொல்றான்பா சில்லற பையன். இவங்க கிட்ட என் சீட்டு பூச்ச. ஏதோ எங்க இறங்க புடிச்சிட்டேன், காசு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. டேய் வளையாபதி, ஒழுங்கா சீட்டு காசை குத்துரு, அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய் என்னடா சீட்டு காசு நீ கிடைக்கிற? அன்னைக்கு சேரும் போது என்னடா சொன்னீங்க? என்னமா சொன்ன? குழுக்கள் இருந்தா காசு தரேன்னு சொன்னேன். குழுக்கள் உஞ்சி காசு எடுக்கணும், திருப்பி கட்டுனா நாங்க எப்படி கட்டுவான்? சண்டை நடக்கணும் இருக்குது. என்னப்பா பிரச்சனை? அவன் ரோட்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்துறான். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா? என்னப்பா ஒரு பெரிய மனுஷன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறான் பத்தி இப்படி சொல்ற? ஏய் பேசுறியா? நானும் பேச மாட்டேன் அந்த ஆள்கிட்ட. ஏன்? இந்த ஆளு அன்னைக்கு பார்க்கல கொய்யாக்காய் விற்கிற ஆயாவை கையை பிடிச்சு வலிச்சிட்டாரு. ஊரே சேர்ந்து இந்த ஆளு அடிச்சது. இந்த ஆளு பெரிய மனுஷன், இந்த ஆள்கிட்ட நான் போய் பேசணுமா? கரெக்டான விஷயம் தான். ஏய் போடா. இப்படிலாம் இன்சல்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பழைய விஷயம். பழைய விஷயமாமா? போன வாரம் தான் நடந்துச்சு. போன வாரம் தான் நடந்துச்சாமடா. அதெல்லாம் விடுங்க, உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். சீட்டு காசு தர மாட்டானுங்கண்ணா. இவன் ஒரு ஆள் நீங்க கடை கூட்டு சொல்லி கிடக்குற. இந்த பாரு மவுண்ட் ரோட் மனகுற மனுஷனா இருக்க மாட்டேன். டேய் என்னடா பண்ணா? பெரிய மனுஷனாச்சா போனா என்னடா பண்ணுவானே? இருப்பா, அவசரப்படாத. என்ன விஷயம் சொல்லு. அதானா சீட்டு காசு தர மாட்டானா? கேட்டானா சண்டைக்கு வரானா? மூஞ்சி அப்படி வச்சிருக்காரா மவுண்ட் ரோட் மனகுற? எனக்கு அப்படியே கோவம் பத்திக்கின்னு வருது. டேய் என் மூஞ்சே அப்படி தான்டா. உயிர் நாய்க்கு சவு பாயிண்ட் ஆச்சு மெரிக்கிட்டு போறா மூஞ்சி. ஜோ எங்க வீட்டுக்கார பத்தி என்ன பேசுற நீ? பாத்தியாடியா அவங்க வீட்டுக்காரனுக்கு சப்போர்ட் வருதா? இனி ஒரு நாள் எனக்கு சப்போர்ட் வந்துக்கிறியா? விடு இன்னொரு தடவை திட்ட நான் வரேன். சொல்லுங்கப்பா, நான் பெரிய மனுஷன். உன்னை யாரு அங்க கூப்பிட்டுத? போய் எங்கன்னா டீ குடிப்பாங்க போய் வாங்கி குடிச்சு பாடுறா. ஏன்பா அந்த கொயாக்காரி விஷயத்தெல்லாம் விட்டுடு. உன் விஷயம் என்னன்னு சொல்லு, நான் முடிச்சு வைக்கிறேன். இந்த ஆளு முடிச்சு விடுன்றான், என்ன சொல்லலாம்? கூப்பிட்டு தொலை. நீ கூப்பிடே வேணா, நானே வந்துடுறேன். என்னப்பா உங்க பிரச்சனை சொல்லுப்பா. சீட்டு காசு தரல, அதான்ப்பா பிரச்சனை. சீட்டு காசு ஏமா தரல நீங்க? யோ மண்டா புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. இவங்க வந்து 10,000 ரூபாய் சீட்டு பிடிச்சாங்க. சரி, அந்த சீட்டு 10 பேர் கொண்ட சீட்டு. 10 பேரா? ஆமா 10 பேரு. சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? 10 பேரோட பேரையும் குலுக்கி போட்டாங்க. எங்களுக்கு அடிச்சிருச்சு. அகஸ்தகார பைப்பு இல்லையாக்குறியாடா நீ? என் பேரு போட்டனாலதான் அதிர்ஷ்டம். நீ வாய மூடு, நான் எத்ததால் தான் முடிச்சு. நல்ல விஷயம். அப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு 2 நாள் கழிச்சு 300 ரூபாய் எடுத்துக்கின்னு மிச்சம் 9,500 ரூபாய் கொடுத்தாங்க. 9,500 கொடுத்தீங்களாப்பா? சீட்டு காசு பிடிக்காமையே கொடுத்தோம்னா? என்ன பிடிக்காம கொடுத்தீங்க? அதான் 300 ரூபாய் எடுத்துக்கினீங்களா? அது வீட்டு காசு. வீட்டு காசு வேற, சீட்டு காசு வேற. யாரும் முள்ள மாதிரி தரம் பண்றீங்க? நல்ல மாதிரி இல்ல மாதிரி அவ்வளவு தெரிஞ்சுக்கோ. சரிப்பா, சீட்டு உதிச்சு எடுத்துக்கினேன். அப்புறம் என்ன? அப்புறம் என்னதுக்கு நாங்க காசு கட்டணும் உங்களுக்கு? யோ 10,000 ரூபாய் சொல்லியே கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கு மாசம் காசு கட்ட வேணா நீங்க? ஏமா அதான் குழுக்கல எங்களுக்கு ஊதி போச்சாமா? கரெக்டான பாயிண்ட். இப்ப தாயா உன்னை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தோணுதே. சொல்லு, நீயே சொல்லு. பாருங்க, இது மாதிரிலாம் சீட்டிங் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் லாட்டி சீட் இருந்துச்சு தெரியல? ஆமா இருந்துச்சு. நான் எவ்வளவு லாட்டி சீட் வாங்கி தெரியுமா? எனக்கு எவ்வளவு காசு ஒதுக்கி தெரியுமா? இது வரைக்கும் எனக்கு திருப்பி கடை சொன்னாங்களா அவங்க? கரெக்டான பாயிண்ட். யோ லாரி சிட்டி இது ஒண்ணா? இது குழுக்கள் சிட்டியா? அதுவும் குழுக்கள் சீட் தாமா. என்ன நினைச்சுக்கிறீ? எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுக்கிறியா? எல்லாம் ஒண்ணு சொல்லண்டி. உன்னை யார் சீட்டு பிடி சொல்றது? டேய் மவுண்ட் ரோட் மனோகர, உன் பொண்டாட்டி திட்டா நான் கவனம் விட்டுருவோமா? யோ நீ சீட்டு காசு தரனா ஒளி தரனா? போயா. என்னங்க என்னங்க ஒண்ணுங்க? இதுக்கு மேல சீட்டு கேட்டு புடிச்சா ஆள் தான் அறியும். போ உள்ள போ. அப்ப என் 9,700 ரூபாய் அத என் தலையை அடமான வச்சு கட்டறேன். உள்ள போ. உன் தலையை அடமான வச்சு எவடா காசு தருவான்? மவுண்ட் ரோட் மனோகர. டேய் உன்னை பாத்துக்கிறேன்டா. கோட்டை சதனே கோவம் அழுங்க வரந்தா. தம்பி ஒரு நிமிஷம். என்னடா சொட்ட தலையா? கட்டி கிடைக்குமா? வந்தா வந்து தொலை. இதோ வரேன். அப்பா காசு கட்ட தேவையில்ல. ஆனா செம்ம திறமைசாலியா நீ. என்ன உனக்கு சோறு போடணுமா? அப்படி ஏமாத்தினா தான் சோறு போடணும் உனக்கு.